நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, ஒரு நடு ரோட்டில் ஒரு குழந்தைய விட்டுட்டு போயிட்டுருந்தாங்கன்னு. அதை ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணாங்க. கடைசியில் அந்த குழந்தை உயிர் போயிடுச்சுங்க. பாருங்களேன், எப்படி தான் மனசு வருது இந்த மாதிரி ரோட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறதுக்கு. உங்களோட குழந்தை தொல்லை கொடுத்தா கொண்டு வந்து ரோட்டில் போட்டு போயிடுவீங்களா? இதெல்லாம் உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வலிக்குதுங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு பாவத்தை வாங்கிக்கிறீங்க? இந்த பாவம்லாம் உங்களெல்லாம் சும்மாவே விடாது. கண்டிப்பாக ஒரு குழந்தைய கூட்டின்னு வந்து வளர்க்க வேண்டியது, அது நல்லா இல்லை, அது பிடிக்கலன்னா தூக்கின்னு வந்து ரோட்டில் போட்டு போக வேண்டியது. அது எவ்வளோ வலியும் வேதனையும் அனுபவிச்சிருக்கோன்னு தெரியல. அது முகத்தில் அவ்வளோ ஒரு சோகம், அவ்வளோ ஒரு நல்ல முகமாக இருந்துச்சு. யாரையும் வந்து துன்புறுத்தலை, கடிக்க வரல, தொட்டால் கூட அவ்வளோ ஒரு நல்ல செல்லமாக இருந்தது. அது கடைசியில் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஹெல்ப் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, ஒரு நடு ரோட்டில் ஒரு குழந்தைய விட்டுட்டு போயிட்டுருந்தாங்கன்னு. அதை ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணாங்க. கடைசியில் அந்த குழந்தை உயிர் போயிடுச்சுங்க. பாருங்களேன், எப்படி தான் மனசு வருது இந்த மாதிரி ரோட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறதுக்கு. உங்களோட குழந்தை தொல்லை கொடுத்தா கொண்டு வந்து ரோட்டில் போட்டு போயிடுவீங்களா? இதெல்லாம் உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வலிக்குதுங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு பாவத்தை வாங்கிக்கிறீங்க? இந்த பாவம்லாம் உங்களெல்லாம் சும்மாவே விடாது. கண்டிப்பாக ஒரு குழந்தைய கூட்டின்னு வந்து வளர்க்க வேண்டியது, அது நல்லா இல்லை, அது பிடிக்கலன்னா தூக்கின்னு வந்து ரோட்டில் போட்டு போக வேண்டியது. அது எவ்வளோ வலியும் வேதனையும் அனுபவிச்சிருக்கோன்னு தெரியல. அது முகத்தில் அவ்வளோ ஒரு சோகம், அவ்வளோ ஒரு நல்ல முகமாக இருந்துச்சு. யாரையும் வந்து துன்புறுத்தலை, கடிக்க வரல, தொட்டால் கூட அவ்வளோ ஒரு நல்ல செல்லமாக இருந்தது. அது கடைசியில் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஹெல்ப் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க.